சகோதரி, ஒரு முக்கியமான விஷயம். 15 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி, அதன் பிறகு திமுக ஆட்சி. அந்த ஆட்சிகளில் நடந்த நல்ல திட்டங்களை எல்லாம் விடாமல் செய்யக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது. அதிமுக ஆட்சியில கூட மடிக்கணினி, தாலிக்கு தங்கம் எல்லாம் விடுபட்டதை இன்னைக்கு இவர் செய்யறாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அம்மா உணவகத்தை தொடர்றாரு. அதாவது திமுக ஆட்சி கொஞ்சம் அதை விட்டதை கூட தொடர்றாரு. அதிமுகவுடைய கடைசி ஆட்சி காலத்துல எதை அவங்க மறந்தாங்களோ, அம்மா செஞ்ச மறந்தாங்களோ அதையும் இந்த ஆட்சி செய்யுது. மிதிவண்டி, ஆடு, அதே மாதிரி உங்களுக்கு நம்முடைய அம்மா உணவகம் எல்லாமே செய்யறாங்க. சரி, திமுக ஆட்சி செய்த அத்துணை விஷயங்களையும் அவங்க செய்யறாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு 5 ஆண்டுகளாக வெறும் 12,000 கோடி தான் விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்த அரசு 2 மாசத்துல இன்னைக்கு வரையும் 6,000 பிளஸ் 7,000 கோடி விவசாயிகளுக்கு கடன் ரத்து செஞ்சிருக்கு. மூணாவது, இன்றைக்கு அதை தொடராக இருந்தாலும் திமுக அதிமுகவுடைய தொடர் தான் திமுக தான் தாவேகா, அதை மாற்று கருத்து இல்லை. ஆனா 100 நாட்கள்ல முதலீட்டாளர் மாநாடு நடந்தது இன்னைக்கு தான். அது மட்டுமல்ல, இத்தனாயிரம் வேலை வாய்ப்பு, 1,00,000 இன்னைக்கு பிஹெச்இஎல், துப்பாக்கி தொழிற்சாலை, ஆவடி டேங்க் ஃபேக்டரி, இப்படி நெய்வேலி நிலக்கரி, அதுல வந்த கரண்ட், இவ்வளவும் காங்கிரஸ் கொண்டு வந்தது இன்னைக்கு நிக்காம நடக்குது. அதுக்காண்டி காங்கிரஸ் கிரெடிட் கேட்டது கேட்கல. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். 11வது வகுப்பு வரை காமராஜர் இலவச கல்வி கொடுத்தாரு. கலைஞர் வந்தாரு, 12வது பியூசிக்கு அவருக்கு இலவச கல்வி கொடுத்துட்டு என்ன சொன்னாரு, 12வது வரை இலவச கல்வி கொடுத்தது திமுக. அது உண்மைதான். நான் இப்ப சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. அதிமுகவுடைய 2வது ஆட்சியே எதையெல்லாம் செய்யலையோ அதையும் இவர் நல்ல திட்டமா இருந்தா ஆடு, மிதிவண்டி, நான் மறுக்கவே இல்லை சார். விஜய் நினைக்கிறார் 200 யூனிட் மின்சாரம். உங்களுக்கு விவசாயிகள் கடன் மட்டும் இல்லாம போதை பொருள் விஷயம் நானே என்ன சொல்றேன்னா, அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட அந்தந்த தொகுதிகளில் இன்னும் முயற்சி செய்தால் அதை தடுக்க முடியும். அது கஞ்சா, உங்களுக்கு தெரியும். ஒரு 2 தலைமுறை மறந்திருந்த மது திமுக ஆட்சியில வந்துச்சு. எம்ஜிஆர் ஆட்சியில கொஞ்சம் விரிவுபடுத்தப்பட்டது. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல டாஸ்மாக் அரசே நடத்த ஆரம்பிச்சிச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதை 2 மாசத்துல ஒழிக்க முடியாது. 2வது விஷயம், உங்களுக்கு அதே மாதிரி தாய் மாமன் சீர்னு கொண்டு வந்திருக்காங்க. மதுபான கடைகள்ல இருந்து கூடுதலா வருமானத்தை கொண்டு வந்திருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல இருந்து கூடுதலா வருமானத்தை கொண்டு வந்திருக்காங்க. 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்திருக்காங்க. அது மாதிரி பல்வேறு திட்டங்களை 15 ஆண்டுகளை செய்ய தவறிய செய்தவற்றை தொடர்ந்து இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நாம் பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும். இது ஒரு பக்கம். ஊழல் ஒழிப்பு, 59 ஆண்டுகளாக இருந்த ஊழலை ஒழிக்கணும் பெரிய முயற்சி. பள்ளிக்கூடத்துடைய சங்கங்கள் என்ன சொல்லுச்சு, நாங்க ஆண்டுதோறும் புதுப்பித்தோம், இப்ப 3 வருஷத்துக்கு ஒரு தடவை புதுப்பிக்கணும். அது சொல்லிட்டாங்க. 5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரை நாங்க கொடுத்தோம், அது நின்று போச்சு. கட்டிட, அதாவது டெண்டர் போட்டவங்க என்ன சொன்னாங்க, நாங்க 30% வரை பார்ட்டிமெண்ட் கொடுத்தோம், இந்த அரசு வேணான்னு சொல்லி இருக்கு, அதனால நாங்க குறைந்த நிலையில டெண்டர் கொடுப்போம், அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இருக்காங்க. அதே மாதிரி கட்டட வரமுறையில அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அதாவது பணம் எதிர்பார்க்காம எல்லாமே ஆன்லைன்ல, அதே மாதிரி பத்திரப்பதிவும் ஆன்லைன்ல செய்யக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்ல, அதை முறைப்படுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 17 இருந்து அது இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு புறம் ஊழல் ஒழிப்பு, ஒரு புறம் 2 ஆட்சி 15 ஆண்டுகள் செய்த அத்தனையும் விடாமல் செய்கிறது. 3வது இந்த பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. ஒரு வீடு கட்டுறதுக்கு 3 லட்சம் ரூபாய் முன்னால, இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, 5 லட்சம் ரூபாய். அப்ப அதுக்கு அந்த திட்டத்துக்கு ஒரு பேரை மாத்தி இருக்காங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை புதிய முறையில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. பாராட்டுவோம், வாழ்த்துவோம். தவறுகள் இருந்தால் நாம் தட்டி கேட்போம். சகோதரி, 3 வகையில இந்த ஆட்சியை பிரிக்கலாம். 1, அதிமுக திமுக செய்த செயல்களை தொடர்ந்து செய்யறது மட்டுமல்ல,
இரண்டாவது ஊழல் ஒழிப்பு. 59 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஊழல் ஒழிப்பு மட்டுமல்ல, அதிகமான அலுவல்களை செய்தவர் என்று சொன்னால் காமராஜர் அண்டு கலைஞர் இவர்கள் அதிக நேரம் அரசு வேலையில் அதிகமாக ஈடுபட்டவர். அதுக்கு பிறகு 90 விழுக்காடு அதிக நேரம் அரசுக்கு வேலை பார்த்தவராக விஜய் இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒன்றிய அரச காதலும் இல்லாம மோதலும் இல்லாம தமிழர்களின் உணவிற்காக பாடுபட்டவர். என்ன காரணம்? நீட்டா இருக்கட்டும், எஃப்சிஆர்ஏ இருக்கட்டும், காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், தமிழ்தாய் வாழ்த்து அத்துணைக்கும் ஒன்றிய அரசை மறைமுகமா எதிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழர்களுடைய உரிமையை காப்பாற்றியிருக்காரு. அது மட்டுமல்ல, கிராமப்புறத்துக்காக வேண்டி சாலைகள், குடிநீருக்காக வேண்டி 6000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை எவரும் செய்யாத அளவுக்கு கரும்புக்கு 4000 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது. நெல்லுக்கு கூடுதலாக ஒதுக்கி இருப்பது. அதே மாதிரி காமராஜருடைய அந்த திட்டம் இருக்க 5000 கோடியை 7010 கோடியை ஆக்கி அது ஒரு கூடுதலாக உருவாக்கினால்தான் காமராஜர் திட்டம்னு அது அறிக்கப்பட்டிருக்கு. பல மாடி கட்டடங்கள்ல வெறும் சிஎம்டிஏ நீங்க அனுமதி வாங்கலாங்கிற ஏற்பாடு அவங்க செஞ்சிருக்காங்க. 12 லட்சம் மாணவர்கள், 1 லட்சம் இளைஞர்களுக்கு திறனாய்வுகளுக்காக வேண்டி பல கோடிகளை ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டுமல்ல, பெரிய சாதனை என்று சொன்னால் ஒரு புதியவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும், புதியவர்கள் அமைச்சர்களாக இருந்தாலும் தொலைக்காட்சியில தைரியமா ஒளிபரப்பி அதை மக்களுக்கு தெரியப்படுத்துறது என்றது செய்தது மிகப்பெரிய விஷயம். பெரிய நீண்ட அனுபவம் உள்ளவர்கள் கூட தொலைக்காட்சியில சட்டமன்ற நிகழ்வுகளை நாங்கள் ஒளிபரப்புவோம் என்று சொல்லி ஒளிபரப்பாத ஒரு நிலையில இந்த சாதாரண புதியவர் செய்த சாதனையும் நாம் பார்க்க வேண்டும். தேங்க்யூ. அதாவது இவர் அண்ணா சொன்னதெல்லாம் கரெக்டு தான். அண்ணா தாவேக்காவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி அழகா பக்காவா எல்லாம் பேசுறாரு. காங்கிரஸ் மறந்துட்டாரு. அவ பத்தி சொன்னீங்க, காங்கிரஸ் பத்தி சொன்னீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருத்தர் உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? அந்த புரட்சி தலைவர் எப்படி அதிகாரத்துல பங்கு கொடுக்கல? யாருக்கு? இப்ப திமுக மட்டும் அதிகாரத்துல பங்கு கொடுத்தாங்க. 2 பேரும் தான் சொல்றேன். சரி, இல்ல தலைவர் எம்ஜிஆர் எவ்வளவு நேரம் வேலை பண்ணாரு, புரட்சி தலைவர் அம்மா எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணாங்க, மீதி இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணாங்க, அதை சொல்ல மறந்துட்டீங்க அப்படிங்கிற பாருங்க. இதே நடுநிலையோடு பாருங்க, தமிழ்நாடு ஜாதி மத இன மொழி முக்கியமான பாசிசம் அதை பிற்போக்குத்தனம் பேசுவது புரிதல். Thank you sir. Thank you.